தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகளினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா பொதுமக்களுக்கு என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். நியாய விலை கடைகள் நியாயமாக இருக்கணும்னா என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். சிசிடிவி கேமரா பொருத்திட்டு அந்த கரண்ட் மிஷின் வந்து கரெக்டான மிஷினாக பொருத்தணும் சார். அதாவது இன்றைக்கி விவசாயம் பொய்த்து போச்சு. விவசாயம் நம்ம நாட்டில் இருக்கணும், அவங்கக்கிட்ட கொள்முதல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நியாய விலை கடையில் நியாயமாக அரிசி கிடைக்கும், எல்லா பொருளும் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து 100% கரெக்டாக அங்கே வந்து செய்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நுகர்வோர் வந்து சரியான பொருட்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களுக்கும் அதில் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் அதை வந்து தவிர்க்க முடியும். இந்த அரசு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க இது கண் கூட பார்த்து அது வந்து சரி செய்யணும். இந்த ரேஷன் கடைகளை பிரச்சனைகளை அவங்க சரி செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நான் வைக்கிறேன். இந்த சாந்தகுமார் கமிட்டி என்று சொல்லக்கூடிய பொது விநியோக திட்டத்தையே சீரழிக்கிற அந்த கமிட்டி அறிக்கையை வாபஸ் வாங்கணும். அதுக்கான சட்ட திருத்தங்களை பண்ணக்கூடாது. இந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியங்களை மத்திய அரசாங்கம் ஒழுங்காக கொடுத்து இந்த நலிஞ்சு போன இந்த அமைப்புகளை சரி பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கப்புறம் இந்த சமச்சீர் மூட்டைகளாக கொடுக்கணும். அலாட்மெண்ட்டு 100% கொடுக்கணும். அதாவது கடந்த ஆட்சியில் வந்து இந்த கூட்ட நெரிச்சலை தவிர்க்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்ட நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் இந்த தேதிக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு சில தினங்களுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அது ஒரு நல்லபடியாக செயல்பட்டு இருந்தது. ஆனால் பொதுமக்கள் வந்து வேணாம், அந்த மாதிரி வேணால், எங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் வாங்கினும் போது இந்த மாதிரி கூட்ட நெரிசல் தான் வருது. இந்த ரெண்டுத்தில் எது சிறப்பானதுன்ற அரசாங்கம் முடிவு செஞ்சு அந்த கூட்டு நெரிசலை தவிர்க்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காலி பணியிடங்கள் கண்டிப்பாக நிரப்பப்பட வேண்டும். பார்ட் டைமாக வந்து 6 மணிக்கு மேலே சில நியாய விலை கடைகள் வந்து திறந்திருக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து வகுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பல துறைகளில் இருக்காங்க. இது மக்களுக்கு அப்படின்னும் போது இது முக்கியமான ஒரு துறை, உணவுத்துறை. ஸோ இந்த துறையில் வந்து உண்மையிலேயே சேவை மனப்பான்மையுடைய அமைச்சராக தேர்ந்தெடுத்து எந்த பணமும் எனக்கு வேண்டாம், மக்கள் நலமாக இருந்தால் போதும் என்ற ஒரு மனநிலையை உடைய ஒருவருக்கு அந்த பதவியை இந்த முதல்வரும் வருங்கால யார் ஆட்சி அமைத்தாலும் இது செய்ய வேண்டும். போலி ரேஷன் கார்டுகளை ஒழிச்சாலே முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும் சார். ஒரே அமைப்பின்கிற தமிழக அரசு நியாய விலை கடை அப்படின்னு ஒரே அமைப்புங்க ஒரே ரேஷன் கடை கொண்டு வந்து ஒரே துறையை கொண்டு வந்து ஒரே துறை அதிகாரி மூலம் செயல்படுத்தினாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நேரடி கொள்முதல் செய்து அதை நேரடியாக கடைகளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய விலையும் கம்மியாக இருக்கும், தரமும் நல்லா இருக்கும். எங்கள் கூட வேலை செய்கிற பெண்கள் பணியாளர்களுக்கு கழிவறை வசதி செஞ்சு தரணும். இப்போ சப்சிடி மானியத்தை ஒழுங்காக கொடுக்கணும். ரெண்டாவது, ஊழியர்களுடைய சம்பளம் சரி பண்ணணும். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 18-20 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் பணி நிரந்தரம் கிடையாது. 480 நாட்கள் பணி முடித்தா வேலை நிரந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணதே கிடையாது. சம்பளம் வேணும். நன்றி. நம்ம ஒவ்வொரு கோரிக்கைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த அரசாங்கத்தை நிர்பந்தம் செய்து அரசியல் கட்சிகளை வாக்குறுதி கொடுக்க வைத்து வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கையில் ஓட்டு போட்டு அனுப்புகிறோம். ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் இப்போ நீங்கள் ஸ்மார்ட் கார்டு 4 ஆண்டுகளாக ஸ்மார்ட் கார்டை பற்றி அரசு பேசிக்கிட்டே இருக்குது. ரேஷன் கடையில் ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த பயோமெட்ரிக் முறை அவசியம்னு அரசு பேசுது, ஆனால் நடைமுறையில் கிடையாது. அதே மாதிரி இவங்க இந்த ஊழியர் பற்றாக்குறை இல்லை நிதி ஒதுக்கீடு குறைவு இல்லை பருப்பு இல்லை, ஏன்னா அரசுக்கு தெரியாதா? மண்ணெண்ணெய் மத்திய அரசு ஒதுக்காமல் நிறுத்தி வச்சிருக்கு. மத்திய அரசு வந்து மண்ணெண்ணெய் ஒதுக்கிறது இல்லை. ஆனால் அந்த அரசு முதல்ல மக்கள்கிட்ட மத்திய அரசு ஒதுக்கலை, கொள்கையில் பிரச்சனைன்னு சொல்லுதா? ஏன்னா இவங்க பல விஷயங்களை பண்ணுறது இல்லை. அதனால் அவங்க ஆட்சியாளர்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை மக்கள் புரிந்து கொள்கிற அளவிற்கு நாம் மாறவில்லைங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நன்றி. வணக்கம் மேடம். 1000 குடும்பங்களுக்கு ஒரு குடும்ப அட்டை வேணும். அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்ப அட்டைக்கு ஏற்ப பொருட்கள் வழங்க வேண்டும். ஊழியர்களை அதிகப்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடையில் குறைந்த வரையில் தரமாக கொடுக்க வேண்டும். சரி, சொல்லுங்க. பொது விநியோக திட்டம்னா அரசாங்கத்துக்கு ஆணி வேற இருக்குது. விவாதத்தையே எடுத்துக்கிட்டு அரசாங்கம் கூப்பிட்டு பேசணும், பணியாளர்களை பேசணும், பொதுமக்களை பேசணும். அரசாங்கம் வந்து அதிகாரிகளை வச்சு பேசி ஒரு தீர்வு கண்டு இந்த 5300 கோடி மானியத்தை செலவிடுறத குறைக்கிறதுக்கு வேண்டி டிஜிட்டல் கார்டு, தனித்துறை, 100% பொருள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா பொது விநியோக திட்டம் சிறப்பாக நடக்கும். அது அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். 1 கிலோ அரிசி வறுமை கோட்டு மேலே உள்ளவர்களுக்கு 8 ரூபா 30 காசுக்கும், வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு 5 ரூபா 65 காசு வீதம் அரிசி கொடுக்கப்படுகிறது. இப்போது மத்திய அரசு நிர்பந்தத்தின்படி ஓராண்டு காலம் என்று சொன்னால், இப்போது மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய அளவு என்பது ஜனவரி முதல் அரிசி என்பது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும், வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறது. அமைச்சரும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். 1 கிலோ அரிசி மத்திய அரசுடைய விலை 19 ரூபா 84 காசு. அந்த 19 ரூபா 84 காசு அரிசி வாங்கினால் ஆண்டுக்கு மாதத்திற்கு 550 கோடி ரூபாய் செலவாகும் என்கிற கணக்கீடு இருக்கிறது. இவர்கள் இருவரும்
சேர்ந்து இந்த பொது விநியோக திட்டத்தை பாதுகாப்பதற்கான களத்தில் இறங்காமல் மக்களுக்கான இந்த பொது விநியோக திட்டத்தை பாதுகாக்க முடியாது. நன்றியா. பொதுமக்களும் பணியாளர்களும் ஒரு குறை சொல்கின்றார்கள், எடை குறைவு என்று. எனவே பொது விநியோக திட்டமும் அரசாங்கமும் இருசாரருக்கும் எடை குறைவின்றி வழங்குகின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். அடுத்து 100 கார்டுகள் ஒரு ரேஷன் கடையில் இருந்தால் 60 கார்டுகளுக்கு மட்டுமே உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என்கின்ற நிலையை மாற்றி 100 கார்டுகளுக்கும் உணவுப் பொருள் வழங்குகின்ற நிலையை உருவாக்க வேண்டும். எந்த நேரத்தில் சென்றாலும் நியாய விலைக் கடைகளில் பண்டங்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் அதுக்குரிய ஏற்பாடுகளையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். நன்றியா. உண்மையிலே இந்த 2 பக்கத்தை வைத்திருக்கின்ற பார்த்து ஒரு 2 கையை தட்டினா தான் ஓசை வருகின்ற போது அவர்களுடைய குறைகளும் நமக்கு தெரிந்தது. ஆனால் அதில் சில குறைபாடுகள் இருக்கிறது. இனி வருகின்ற அரசாங்கமாவது இந்த குறைபாடுகளை எல்லாம் களைந்து பொதுமக்களுக்கும் நியாய விலை கடையினுடைய ஊழியர்களுக்கும் ஒரு திருப்திகரமான இந்த ரேஷன் கடைகள் இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல கருத்துக்கள் வந்தது. உண்மையாக இந்த நியாய விலை கடையினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு இனியாவது திருப்திகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.